நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு ஒரு சமீபமாக ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்க ஒரு ரீல்ஸுக்கு மத்தியில், நீங்கள் பல்லாவரம் தானே, நான் சாதாரண ஆளா, வாங்க பல்லாவரத்துக்கு வாங்கன்ற மாதிரியான இந்த பதிவு முழுக்க முழுக்க மெட்ராஸ் அப்டேட்ன்ற யூடியூப் சேனலில் எடுத்த ஒரு பதிவு பார்த்தேன், மிரண்டு போயிட்டேன். நம்ம பல்லாவரம் அந்த வரலாறு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பூமியின் வயசு எவ்வளவோ அந்த வயசுக்கிட்ட போகுது. நமக்கு தெரிஞ்ச ஒரு வரலாறு பார்த்திங்கன்னா, அந்த ராபர்ட் ஃப்ரூஸ்ட்ன்ற ஒரு ஃபாரினர் வந்து பல்லாவரத்தில் எடுக்கப்பட்ட முதல் கற்கருவி மெட்ராஸ் மியூசியத்தில் வச்சுருக்குறாங்க. அது 2,00,000க்கு மேலே பழமையானதுன்னு சொல்ல வராங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம பல்லாவரம் இந்த தர்கான்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அங்கே இருக்கக்கூடிய குடைவரை கோயில், முதலாம் மகேந்திரவர்மன் கட்டிய அந்த பழைய குடைவரை கோவில் இப்போ அது தர்காவாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம திருநீர்மலை கோயில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஆழ்வார்கள் காலத்தில் உள்ள ஒரு கோவில் சொல்ல வராங்க. ஆழ்வார்கள் காலம் 5ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மருதநாயகம்ன்ற திரைப்படம் கமல்து வரப்போதான்னு தெரியல. அந்த மருதநாயகம் ஸ்டோரி முழுக்க நம்ம பல்லாவரத்தை பேஸ் பண்ணது. பல்லாவரத்துலேருந்து டிசம்பர் 1758 ஃப்ரெஞ்சு எதிர்ப்புக்காக நடந்த ஒரு போராக பல்லாவரம் சுற்றி ஒரு 3000 ஏக்கர் நிலம் கண்டோன்மெண்ட் நிலமாக இருந்திருக்கு. பல்லாவரம் வந்து ஒரு போர்க்கால ஒரு பாதுகாப்பு, மெட்ராஸுக்கு பாதுகாப்பே பல்லாவரம் தான் அப்படின்ற ஒரு செய்தி. அவ்வளோயும் அதாவது இந்தியாவை அளக்கணும்னு ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் ஒரு முக்கோண வடிவத்தில் அளக்கணும்னு சொல்லும்பொழுது பல்லாவரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது எவரெஸ்ட் நோக்கி போய் முடிஞ்சிருக்கு. பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய சந்தை பார்த்திங்கன்னா நவாப் காலகட்டத்து சந்தை. அப்புறம் பல்லாவரத்தில் உங்களுக்கு தெரியும் ஏர்போர்ட் இருக்குது. எங்கள் மீனம்பாக்கம் தானே, திருச்சூலம் தான், ஒரு டவுட்டும் வேணால். பல்லாவரத்தில் இருந்து தான் அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டு இருந்துச்சு. ஆசியாவிலேயே முதல் விமானம் பறந்த இடமாக பல்லாவரம் சொல்லப்படுது. அப்புறம் நம்ம பல்லாவரம் சந்தை வந்து நவாப் காலகட்டத்திலேருந்து இருக்குது. நவாப் காலகட்டம் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு 1600 கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டில் இருந்திருக்கு. அப்போது இவ்வளோ ஏன் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை அவர்கள் அப்பா வேலை செஞ்ச இடம் நம்ம பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனி. இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனியோடைய ஒரு ஜென்ரல் மேனேஜருடைய பையன் தான் கூகுள் சிஇஓ. அப்போது பூமியின் வயசுலேருந்து இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியை ஒர்க் பண்ணுற பர்சன்லேருந்து பல்லாவரத்துடைய கனெக்ட் அங்கங்கன்னு இருக்குது. அப்புறம் பல்லாவரத்து மலையில் இருக்கக்கூடிய கிரானைட் கற்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, சார்னெட்டுன்ற ஒரு அரிய வகை கிரானைட் கல் அங்கே இருக்குது. அந்த கல் பார்த்திங்கன்னா கருமையான ஒரு பாலிஷ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஷைனான ஒரு கிரானைட். ஏன் நம்ம தினமும் மாடி மேலே ஸ்டேட்டஸ்லாம் போடும் பார்த்திங்களா, நமக்கு பேக்ரவுண்டில் ஒரு மலை இருக்குல்ல, அதுதான் பல்லாவரம் மலை. அங்கே இருக்கக்கூடிய கிரானைட் ரொம்ப முக்கியமானது. மக்களே, முழுக்க முழுக்க பல்லாவரம் பார்த்திங்கன்னா ஆர்மியால் சூழப்பட்ட ஒரு இடம். உங்களுக்கு நல்லா தெரியும். பல்லாவரம் ரொம்ப குறைவான வளர்ச்சி மாதிரி தெரியும். ஆனால் இது முழுக்க முழுக்க விமானத்திலேருந்து தொடங்கி அப்புறம் கற்கருவியிலேருந்து திருநீர்மலை கோயில் பற்றி கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அது ஆழ்வார்கள் காலத்து கோயில் சொன்னேன் நான். பல திருட்டு திருமணங்கள், வீட்டுக்கு தெரியாமல் நடக்கிற திருமணங்கள்லாம் அங்கே நடக்குது. எம்எஸ் சுப்புலட்சுமின்றவங்க திருமணம் கூட அங்கே தான் நடந்திருக்கு. சில திரைப்படங்களில் பகவதி போன்ற விஜய் அந்த பகவதி திரைப்படத்தில் ஒரு திருட்டு கல்யாணம் கூட திருநெல்வேலி தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. முழுக்க முழுக்க பல்லாவரம் ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று பூமின்றதுல சந்தேகம் கிடையாது. ஆசியாவிலேயே முதல் விமானம் பறந்த இடமாக பல்லாவரம். நம்ம பல்லாவரம், ஏங்க பல்லாவரத்துக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.